திருவலஞ்சுழியில் இருக்கிற விநாயகருக்கு ஸ்வேத விநாயகர் இல்லை வெள்ளை விநாயகர்னு பேர். இவரோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுப்போமா? தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்படி கடையும் போது அமுதத்துக்கு பதிலாக முதல்ல வெளிப்பட்டது விஷம்தான். அந்த விஷத்தோட வீரியத்தால் தேவர்களும் அசுரர்களும் பல இன்னல்களுக்கு ஆளானாங்க. ஒரு புதிய முயற்சிக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சாதான் அந்த செயல் வெற்றியாக முடியும். ஆனால் தேவர்களோ அசுரர்களோ விநாயகரை வணங்காமலேயே பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த துன்பம்னு சிவபெருமான் சொன்னார். அவங்களோட தவறை உணர்ந்த தேவர்கள் உடனே அந்த பார்க்கடல்லையே உருவான நுரைகளை கொண்டு ஒரு விநாயகரை உருவாக்கி அவரை வணங்கி அதன் பின் மறுபடியும் கடைய ஆரம்பிச்சாங்க. இந்த முறை அவங்க வேண்டிய அமுதம் அவங்களுக்கு கிடைச்சது. பார்க்கடல் நுரையால் உருவான இந்த விநாயகரை திருவலஞ்சுழின்ற இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து இந்திரன் வழிபட்டார். 10 இன்ச் உயரம் மட்டுமே உள்ள இந்த விநாயகருக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது. புனுகு மட்டும்தான் சாத்தப்படுது. பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி இந்த விநாயகர் மீது தூவுவதும் உண்டு. இந்த விநாயகரை தொடுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்திரன் பிரதிஷ்டை செய்த இந்த விநாயகரை ஒவ்வொரு சதுர்த்தி தினத்திலையும் இந்திரனே வந்து வணங்குறதா நம்பப்படுது.